ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் சம்மருக்கு நல்ல ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். கம்பு வச்சு கூழ். கம்பை வந்து ஒரு 6 hours 4 to 5 hours கூட ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்தமாரி மிக்சியில் தண்ணி வடிகட்டிட்டு மிக்சியில் ட்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு குறை வேணும்னா குறைன்னே அரைச்சிக்கோங்க. குறை அரைச்சிக்கிட்டு வந்து அதில் கொஞ்சமாக ராகி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ராகி நான் வந்து மிஷினில் கொடுத்து ஒரு 1 kg 2 kg அரைச்சி வச்சுப்பேன். இப்போ கம்பை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ராகி இருக்குல்ல, ராகி பவுட்ரு, ராகி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ராகி மாவு, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் கம்பு அரைச்சிட்டு வந்த பவுட்ருலே. ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கம்பு ராகியும் சேர்த்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். அது நான் சலிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும்ல, அதனால் சலிச்சுக்கிறேன். சலிச்சுட்டு அது உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு போடுறேன். உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து 2 விதத்தில் பண்ணலாம். கரைச்சி வச்சுட்டு காலையில் ஏஞ்சி நம்ம அதாவது கிண்டிட்டு காய்ச்சிட்டு நம்ம கூழ் குடிக்கலாம். இல்லை நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போயே நான் தண்ணி இப்போ ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா கொதித்தோடனே கொதித்து வரும், நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராகி கூழ் ரெடி. ராகி இல்லை, இது கம்பு கூழ். ராகி கூழ்னா வெறும் ராகி மட்டும் போடுறதா இருக்கும். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம கரைச்சி வச்சோம்ல தண்ணியாக கம்பு, அதை நல்லா ஊற்றுங்க. ஊற்றிட்டு கை விடாமல் கிளறுங்க. கொஞ்சம் கட்டி ஆகிடும் நீங்கள் கிளறலாம். அந்த மாதிரி கிளறிடுங்க. நல்லா கிளறி கம்பு வந்து கொஞ்சம் நல்லா வேக விடுங்க, இல்லைன்னா டிசென்ட்ரு அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நல்லா வெந்து வரணும். வாசனை உங்களுக்கு ஸ்மெல் வரும், நல்லா கம்பு வெந்த வாசனை. அப்போ ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருங்க. நல்லா இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி கெட்டியாக இருக்கும். கெட்டியாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ இழுத்துருச்சுன்னு பார்த்தீங்களா? இன்னும் கெட்டியாகும். அங்கே கிளறிட்டே இருந்தால் தான் கிட்டி இல்லாமல் இருக்கும். இது அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சம்மரில் வீக்லி 2 ஏதாவது சேர்த்து மார்னிங் பசங்களுக்கும் கொடுங்க. நல்லா குடிப்பாங்க. டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் சின்ன வெங்காயம், மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு குடிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது கிளறிட்டே இருங்க. நல்லா இப்போ எனக்கே பபிள்ஸ் அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வரணும். நல்லா ஸ்மெல் வரும். நல்லா வெந்தோடனே நீங்கள் ஆற வச்சுட்டு, இது நான் நைட்டு செய்கிறேன், காய்ச்சி வச்சுருவேன். காலையில் ஏஞ்சி இந்த மாதிரி கரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி உப்பு போட்டுட்டு, இதுலேயே சாதம் வேணும்னா நொய் இருக்குல்ல, அதை வேக வச்சு கூட போடுவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது. என் பொண்ணுக்குமே அது வாயில் அதாவது நிறன்னு இருந்தாவே அது சாப்பிட மாட்டான். நைஸாக உள்ளே போயிடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவான். ஸோ பார்த்துக்கோங்க. நல்லா வெந்து வருது. இப்போ பாருங்கள், தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா கரண்டியில், அதாவது கையில் ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கூழு ரெடி. இதை நீங்கள் காலையில் கரைச்சிட்டு சின்ன வெங்காயமும் மாங்காய் மோர் மிளகாய் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தயிர் கொஞ்சம் கரைச்சிக்கிறேன், நல்லா தயிர் கொஞ்சம், சின்ன வெங்காயம், மாங்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.